வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். 1/4 கிலோ தக்காளி எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி மல்லி சேர்த்திக்கலாம். புதினா தழை 1 கைப்பிடி சேர்த்திக்கலாம். ஆயில் 100 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி தாளித்து விட்றதுக்கு 2 பட்டை எடுத்திருக்கிறேன். 5-6 கிராம்பு எடுத்திருக்கிறேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கிறேன். மராட்டி மூக்கு 2 எடுத்திருக்கிறேன். கல்பாசி தேவையான அளவு எடுத்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேங்க. மசாலா பவுட்ரு செய்கிறதுக்கு ஒரு 4 பட்டை எடுத்துருக்குறேங்க. 5-6 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்குறேன். ஒரு மராட்டி மூக்கு எடுத்துருக்குறேன். அன்னாச்சி பூ கொஞ்சம் எடுத்துருக்குறேன். கிராம்பு ஒரு 5-6 இடம் எடுத்துருக்குறேங்க. இது பவுட்ரு பண்ணிக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுடலாங்க. நம்ம மசாலா தாளிக்கிறதுக்குள்ள அரிசி ஊறிக்கிங்க. கடாய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. சூடாகணுன்னா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் குண்டா தான் வச்சுருக்குறேங்க. நீங்கள் வேணும்னா குக்கர்லையும் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சு பட்டை கிராம்பு சேர்த்து பொன்னிறமாக தொலாய் விட்டுக்கலாங்க. பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா தொலாய் விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குதுங்க. இது கூடயே 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவக்க வணக்கியாச்சுங்க. இது கூட தக்காளி பழம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா வணங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு. மசாலா நல்லா வணங்கிருச்சு. இது கூடயே 1 கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி மல்லித்தழை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது கூடயே தயிர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பவுட்ரு பண்ணி வச்சா மசாலா தூளும் சேர்த்துக்கிறேங்க. நான் இது கூட எந்த மசாலா தூளும் சேர்த்துலுங்க. இதையெல்லாம் நல்லா தொலாய் விட்டுக்கலாங்க. இது கூடயே சிக்கனையும் சேர்த்து நல்லா தொலாய் விட்டுக்கலாங்க. சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. சிக்கன் 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. அரிசி அளந்த கப்லேயே 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா தொலாய் விட்டுக்கலாங்க. 1 பிஞ்சு கல்லுப்பு சேர்த்தி போட்டுடலாங்க. அப்போ அரிசி போடையில் சரியாக இருக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நல்லா தொலாய் விடலாங்க. சிக்கன் வந்து நல்லா 3/4 வேக்காடு வெந்துடணுங்க. அரிசி அரை மணி நேரம் ஊறிச்சுங்க. தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை சேர்த்து நல்லா தொலாய் விட்டுக்கலாங்க. மெதுவாக தொலாய் விட்டுக்கலாங்க. இல்லைன்னா அரிசி உடஞ்சிருங்க. இது கூடயே கொஞ்சமாக புதினா தழை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்திக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறலாங்க.
தொலாய் விட்டுக்கலாங்க. இப்போங்கூட உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ கரண்டி காம்பு வச்சு நல்லா தொலாய் விட்டுக்கலாங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கலாம். பிரியாணியை தம் போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி காய வச்சு ஒரு குண்டால் வச்சுருக்கிறேன். அதை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. அப்புறம் பார்க்கலாம். பிரியாணி 10 நிமிஷம் தம்மில் போட்டாச்சுங்க. இப்போ குண்டாவை எடுத்துட்டு பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. மூடி திறந்து வத்தலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி மனம் மூக்கவே தொலைக்குதுங்க. இது கூட நீங்கள் வேணுன்னா நெய் சேர்த்திக்கலாங்க. நான் நெய் சேர்த்துலங்க. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கூடவே சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாங்க. சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.